வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு நடக்கும்போது தடுமாறீர்களா? படுக்கையில் இருந்து எழுந்திருக்கும் போது சமநிலை இல்லாமல் இருக்கிறீர்களா? படிக்கட்டில் ஏறும்போது பயமாக இருக்கிறதா? இது வயது காரணம் மட்டும் இல்லைங்க. நம்முடைய கால் தசைகள் பலவீனமாகவும் உடலின் சமநிலை குறைவதனாலும் ஏற்படக்கூடியது. மூட்டுகள் இறுக்கமாவது முக்கிய காரணமாக இருக்குது. உலக சுகாதார அமைப்பின் தகவலின்படி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மூன்றில் ஒருவருக்கு ஆண்டுக்கு ஒவ்வொரு முறையும் விழுங்குற அந்த அபாயம் இருக்குது. ஆனா இதுக்கான நல்ல செய்தி என்ன தெரியுமா? தினமும் வெறும் 15 இருந்து 20 நிமிடங்கள் சில எளிய பயிற்சிகளை நீங்க செஞ்சாவே அந்த அபாயத்துல இருந்து நீங்க பாதுகாக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல தடுமாறாம இருக்கிறதுக்கு சிறந்த 4 உடற்பயிற்சியை தான் பார்க்க போறோம். அதை எப்படி சரியான முறையில் செய்யறது, எத்தனை முறை செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு காணொளி முழுமையா புரியும். இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, சேர்ல உட்கார்ந்து எந்திரிச்சு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தாங்க. இந்த எக்ஸசைஸ் உலகம் முழுவதும் சீனியர் சிட்டிசன்ஸ்களுக்காக பரிந்துரைக்கப்பட்ட மிகவும் சிறந்த ஒரு பயிற்சி. இது தொடை தசைகள், முழங்கால், இடுப்பு, பேலன்ஸ் எல்லாத்தையுமே பலப்படுத்தக்கூடியது. இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யணும்னா, ஒரு உறுதியான சேரை எடுத்து அதில் நீங்கள் மெதுவாக உட்காருங்க, ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. கால்களை தரையில் முழுமையாக வச்சிருங்க. ஸோ இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி முழுமையாக உட்கார்ந்துட்டு உங்களுடைய கைகளை மார்பின் மீது வைத்து கொள்ளலாம், இல்லை மார்புக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் நீட்டி கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ மெதுவாக சேரில் இருந்து மெதுவாக எந்திரிச்சு நில்லுங்க. அடுத்து மீண்டும் மெதுவாக சேரில் உட்கார்ந்துருங்க. ரொம்பவும் அவசரப்பட வேண்டாம், ரொம்பவும் ஸ்பீடாகவும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ இதை நீங்கள் பொறுமையாக மெதுவாக தான் செய்யணும். ஏன்னா நீங்கள் முதல் முறை செய்கிறீங்களா, உங்களுடைய கால் தசைகள் எல்லாமே பழக்கம் வர்றதுக்காக மெதுவாகத்தான் செய்யணும். ஸோ இதை நீங்கள் எத்தனை முறை செய்யணும்னா 10 முறை செய்யணும், 2 செட்டாக. ஸோ இந்த மாதிரி உட்காரணும் எந்திரிக்கணும், உட்காரணும் எந்திரிக்கணும், அந்த மாதிரி 10 முறை, திருப்பி ஒரு செட். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, படுக்கையில் இருந்து எந்திரிக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே எளிமையாயிரும். சேரில் உட்கார்ந்து எந்திரிக்கிறது ரொம்பவுமே எளிமையாயிரும். நீங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே சேரில் உட்கார்ந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. முழங்கால் வலி குறைய ஆரம்பிக்கும், விழுந்துருவீங்க அப்படிங்கிற அந்த அபாயம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, ஹீல் டு டோய் வாக்கு தாங்க. இந்த எக்ஸசைஸ் பேலன்ஸை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இது எல்லாருமே செய்வாங்க. இது எப்படின்னா, நம்ம கோயில்களெல்லாம் அடிப்பிரதேசம் பண்ணுவோம்ல, அந்த எக்ஸசைஸ் தாங்க இது வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி கோயிலுக்கு போவாங்க, இந்த பயிற்சி செய்வாங்க. கோயிலை சுற்றி 3 முறை அடிப்பிரதேசம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதைத்தான் நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸாக பண்ண போகிறோம். ஒரு காலோடைய குதிகால் மற்றொரு காலோடைய விரலை தொடுற மாதிரி நீங்கள் மெதுவாக நடக்கணும். இதுக்கு நீங்கள் இமேஜின் கூட பண்ணிக்கிறங்க. நீங்கள் எப்படின்னா ஒரு கயத்தில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு நீங்கள் நடக்கலாம். அதாவது உங்கள் வீட்டுக்கு நடுவில் நீங்கள் நடுவுலையோ இல்லை செவத்துக்கு பக்கத்துலேயோ ஒரு கோடை போட்டுட்டு அந்த கோடு மேலே நீங்கள் நடங்க. உங்களுக்கு ரொம்பவுமே பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, ரொம்ப வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா செவத்தை பிடிச்சிக்கிட்டு நடக்கலாம். செவத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கால் இப்படி நீங்கள் மெதுவாக நடந்து போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக செய்யணும். அடுத்தடுத்து செய்யும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் 10 அடிகள் எடுத்து வச்சு நடங்க. அடுத்து ஒரு 10 அடி. இந்த மாதிரி நீங்கள் 3 டைம் செய்யுங்க. முடிஞ்சால் கோயிலில் கூட நீங்கள் போய் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். அப்படி கோயில்களில் போய் செய்யும்போது உங்களுடைய மனசு நல்லாவே ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிக்கும். மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நம்ம வீட்டில் செய்கிறத விட வெளியில் போய் செய்யும்போது நம்மளுக்கு பலன்கள் நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும்.
இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, மூளை மற்றும் கால்களுடைய கோஆர்டினேஷன் மேம்பட ஆரம்பிக்கும். தடுமாறுறது குறைய ஆரம்பிக்கும். விழும் அபாயம் குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் நல்லா தொடர்ந்து பண்ண பண்ண நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அடுத்து 3வது பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் தாங்க. இது ஒரு காலை நம்ம மேலே தூக்கி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் ஆரம்பத்தில் செய்கிறதுக்கு சின்ன சிரமமாக இருக்கும். ஏன்னா இது ஒத்த காலில் நம்ம நிற்கிறதுனால அந்த விழுகிற மாதிரியான ஒரு தடுமாற்றம்லாம் ஏற்படும். இதனால் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் ஒரு சேரை வச்சுக்கிட்டு சேரை பிடிச்சிக்கிட்டு கூட செய்யுங்க. இல்லைனா சுவற்றுக்கு பக்கத்தில் நின்று சுவத்தை பிடிச்சிக்கிட்டு கூட செய்யுங்க. ஒரு காலை மெதுவாக நீங்கள் தூக்கி அதை 10 வினாடிகள் அப்படியே நீங்கள் மடக்கி வச்சுட்டே இருக்கணும். இந்த இமேஜில் பண்ணுறாங்களா அந்த மாதிரி. அப்படி நீங்கள் மடக்கி வைக்கும்போது பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். பிறகு நீங்கள் அந்த காலை கீழே ஊண்டிட்டு கீழே இருக்க காலை அதே மாதிரி மேலே தூக்கி ஒரு 10 வினாடிகள் கால்கள் இரண்டையும் மாற்றி மாற்றி நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 5 டைம்ஸ் ஒவ்வொரு காலுக்கும் 5 டைம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 10 டைம் நீங்கள் செய்யணும். இப்படி செய்கிறதுனால என்ன நன்மை ஏற்படுதுன்னா, பேலன்ஸ் உடல்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆங்கிள் ஸ்ட்ரென்த் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். வாக்கிங் ஸ்டெபிலிட்டி மேம்பட ஆரம்பிக்கும். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது கால் வலிச்சாலோ தலை சுற்றினாலோ நீங்கள் செய்கிறத உடனடியாக நிறுத்திட்டு சிறிது நேரம் கழித்து செய்யுங்க. இல்லை மறுநாள் கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, ஹில் ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நிற்கலாம். சேரை பிடிச்சபடியே நீங்கள் ஹில் ரைஸ் எக்ஸசைஸ் செய்யலாம். இல்லைனா உட்கார்ந்தபடியும் செய்யலாம். இந்த பொண்ணு இந்த இதில் சேரில் உட்காந்துட்டு அவங்களுடைய குதிக்காலை தூக்கிட்டு செய்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரியும் செய்யலாம். அது குதிக்காலை உயர்த்திட்டு கால் விரலால் நிற்கணும். இதுதாங்க எக்ஸசைஸ். கால் விரலால் நீங்கள் 5 செகண்ட் அதை ஹோல்ட் பண்ணி நீங்கள் நிற்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக இறக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த குதிக்காலை கீழே ஊண்டிட்டு கால் அந்த விரலை விரித்து நீங்கள் நிற்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் செய்யணும். இந்த அவங்க நின்றுக்கிட்டே செவத்தை பிடிச்சிக்கிட்டே இவங்க செய்கிறாங்க இந்த இமேஜில். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் 15 டைம் 3 செட்டாக பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குன்னா, உங்களுடைய அந்த கண்டக்கால் பகுதி இருக்குல்ல, ஹாப் மசில்ஸ் இது நல்லாவே பலமாகும், ஸ்ட்ரென்த் ஆகும். உங்கள் உடலில் பேலன்ஸ் நல்லாவே மேம்பட ஆரம்பிக்கும். வாக்கிங் ஸ்பீடு அதிகரிக்கும். நீங்கள் நடக்கக்கூடிய அந்த நடை ஸ்பீடாக நடக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். படிக்கட்டு ஏறுவது ரொம்பவுமே எளிமையாயிரும், சுலபமாயிரும் இந்த எக்ஸசைஸை பண்ணும் பொழுது. நண்பர்களே, இந்த 4 எக்ஸசைஸ்க்கு கூடவே சில விஷயங்களையும் நீங்கள் கம்பல்சரி செய்யணுங்க. ஏன்னா எக்ஸசைஸ் மட்டும் போதாது, அது கூடவே உடற்பயிற்சின்னு இருந்தால் அதுக்கு உணவு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மேற்கொள்ளணும். முதலாவது விஷயம், 5 விஷயத்தில் முதலாவது விஷயம் என்னென்னா, விட்டமின் டி ரொம்ப ரொம்ப உடலுக்கு முக்கியங்க. அது சூரிய ஒளியிலிருந்து நம்ம 20 நிமிடம் தினமும் பெறணும். ஸோ சூரிய ஒளி படுற மாதிரி நீங்கள் வெளியில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம், இல்லைனா யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் கம்பல்சரி நீங்கள் சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் உட்கார்ந்துருக்க வேண்டும். அப்போ தான் விட்டமின் டி கிடைக்கும். ஸோ விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா, நம்ம உடலால் கால்சியம் சத்துக்களை உறிஞ்சி கொள்ள முடியாது. விட்டமின் டி உடலில் இருந்தால் மட்டுமே தான் அது கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அது உறிஞ்சி கொள்ள முடியும். அதனால் கண்டிப்பாக விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா, புரோட்டீன் ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு அவசியங்க. புரோட்டீன்ஸ் ரிச்சாக இருக்கக்கூடியது எதுலனா பருப்பில் இருக்குது. பாசிப்பயிறு, கொண்டைப்பயிறு, ராஜ்மா இந்த மாதிரியான எல்லா பருப்பு வகைகள்லையுமே புரோட்டீன் அதிகமாக இருக்குது. நான்வெஜ்ஜுன்னு பார்த்தோம்னா முட்டை, சிக்கன், மட்டன் எல்லாத்துலேயுமே புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. பால், பாசிப்பயிறு எல்லா விதத்துலையுமே புரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். அடுத்து 3வது விஷயம் என்னென்னா, தண்ணி ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா உடலில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். தலைவலி, தலை சுற்றுதல், மயக்கம், சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனை வரும். அதனால் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக உடலுக்கு தேவை. ஏன்னா வயதானவர்களுக்கு அந்த தாகம் ஃபீல் குறைஞ்சிரும்.
குறைஞ்சிரும். அதனால தண்ணி ரொம்பவே குறைவாக குடிப்பார்கள். அதனால நீங்க காலைல எந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க. அடுத்து ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரத்துக்கு கேப் விட்டு தண்ணிய நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 4வது விஷயம் தூக்கங்க. ஆனா நெறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இந்த ஸ்டேஜ்ல வரும். ஸோ அத நீங்க சரி பண்ணி 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். அப்படி தூங்குனா தான் அந்த தூங்குற டைம்ல உடல்ல வந்து ரிப்பேர் வேலைகள் எல்லாமே நடக்கும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி தாங்க. உங்கனால நடக்க முடியும் அப்பன்னா நீங்க தினமும் 30 நிமிடம் தாராளமாக நடக்கலாம். நடைப்பயிற்சி ஒரு 20லிருந்து 30 நிமிடம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 நிமிஷமோ, 15 நிமிஷமோ நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். என்னால நடக்க முடியும் அப்பன்னா நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஏன்னா நடைப்பயிற்சிங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவே முக்கியம். பல உறுப்புகள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நடைப்பயிற்சி ரொம்பவே முக்கியமா இருக்குது. ஸோ நடக்க முடிஞ்சா நடைப்பயிற்சி பண்ணுங்க. நடக்க முடியல அப்பன்னா நம்ம பார்த்த இந்த 4 உடற்பயிற்சிகளை கம்பல்சரி செய்யுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 டிப்ஸ்களையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 60, 70, 80, 90 வயதுகள்லையும் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். யாரெல்லாம் எக்ஸசைஸ் செய்யக்கூடாது அப்பன்னா சமீபத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டவர்கள், கடுமையான முழங்கால் வலி இருக்கிறவங்க, இதய அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, இவங்க எல்லாருமே உங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி அவர் வந்து எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் செய்யலாம். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ இவர்களை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே கம்பல்சரி எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஸோ எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் காலையில் டைம் இருந்தால் காலையில் பண்ணுங்க. மாலை நேரத்தில் டைம் இருந்தால் மாலை நேரத்தில் பண்ணுங்க. ஆனால் உணவு சாப்பிட்ட உடனே மட்டும் செய்ய வேண்டாம். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு செய்யுங்க. நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனத்துடைய அறிகுறியே இல்லையே இல்லை. சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு, சரியான வாழ்க்கை முறை இந்த 3ஐயும் கடைபிடித்தீங்கன்னா நீங்கள் 100 வயதிலையும் நம்பிக்கையுடன் நடக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.